ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க. இவங்களுக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னுடைய கோச்சிங் மூலிமா ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், அதே வெயிட்டில் லைஃப் லாங் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நீங்க ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க முக்கியமா இதை தெரிஞ்சுக்கணும். நீங்க எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 15 கிலோ நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 90 டேஸ் ஆகும். ஒரு 3 மந்த் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 4 to 5 கிலோ வெயிட் லாஸ் ஆகும். ஒரு 3 மந்த்ல நீங்க ஒரு 15 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிடலாம். பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ அதை திரும்ப அந்த மிஸ்டேக்கை நீங்க பண்றீங்க. சில பேருக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் போடும். சில பேர் நிறைய ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால வெயிட் போடும். சில பேர் நான்வெஜ் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால வெயிட் போடும். ஸோ இந்த மிஸ்டேக்கை திரும்பவும் நீங்க பண்ணுவீங்க. நான் தான் ஒரு 3 மாசத்துல 15 கிலோ குறைச்சிட்டேன்ல, எனக்கு இனிமேட்டு வெயிட்டே கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா கலோரி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கம்பல்சரி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க நிறைய சாப்பிட்டு தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு 15 கிலோ. அதை குறைக்கிறதுக்கு தான் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை ஒரு 3 மந்த் வெல்னஸ் கோச் சொல்ற மாதிரி எடுக்கிறீங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஃபோர் நீங்க என்ன சாப்பிட்டீங்களோ அது எல்லாமே உங்க கோச் சொல்ற மாதிரி லிமிட்டா சாப்பிட்டா மட்டும்தான் அதே வெயிட்ல மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். நீங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு 90 டேஸ் ஆகுது, மினிமம் 3 மந்த் ஆகுது. ஆனா வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. நீங்க ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து 3 மந்த் வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது 2 டைம்ஸ் ஷேக் குடிப்பீங்க, மார்னிங் நைட். அதுக்கப்புறம் சில டேப்லெட்ஸ் எடுத்துப்பீங்க. ஆனால் நீங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது ஒருவேளை நீங்கள் ஷேக் எடுத்துக்கணும். செல்லுலாஸ் மல்டிவிட்டமின் கம்பல்சரி உங்கள் ஷேக்கில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்கள் வெயிட்டை லாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வெயிட்டை லைஃப் லாங் அதே வெயிட்டில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் 3 மந்த் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிடுறேன், ஆனால் வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கிறது எனக்கு தெரியாது, எங்கள் வெல்னஸ் கோச்சு சொல்லலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமை எப்படி எடுக்கணும், உங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகாம எந்த மாதிரி டயட் பிளான்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்ன்றத நான் பர்சனலா உங்களை கைட் பண்றேன். ஸோ நீங்க என்னுடைய கோச்சிங் மூலியமா ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து உங்க ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும், ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை கம்மியான விலையில உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல இருக்கிற என்னோட நம்பர் கால் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். நிறைய பேருக்கு ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்தா வெயிட்லாம் குறையுது, விட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் பழையபடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். இந்த மாதிரி ஹெர்பலைஃபை பத்தி டெய்லி பேஸ்ல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்களை மீட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.